வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்க்க போகிற ஜீவசமாதி பார்த்தீங்கன்னா 2700 வருடம் பழமையான ஒரு சித்தர் ஜீவசமாதி. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா பொன்மார் என்ற பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த ஜீவசமாதியோட அமைப்பை பார்த்தீங்கன்னா பிரமிடு வடிவிலாக கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீவசமாதி சென்னையில் இருக்குது. சென்னையில் நீங்கள் எங்கன்னு கேட்டிங்கன்னா மேடவாக்கம், மாம்பாக்கம் இது ரெண்டுத்துக்கு இடையில் பொன்மார் என்ற பகுதியில் இந்த ஜீவசமாதி இருக்குது. மேலும் இது ஒரு சிவஸ்தலத்துக்கு பின்புறத்தில் இருக்கு. அந்த சிவஸ்தலத்தோட பேர் பார்த்தீங்கன்னா சக்திபுரீஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவன் கோயிலுக்கு பின்புறத்தில் வடகிழக்கு பகுதியில் இந்த சித்தர் ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது. இந்த சித்தர் ஜீவ சமாதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வரலாறு உண்டு. இது ரொம்ப நெடுங்காலமாக இந்த சித்தர் ஜீவ சமாதி இருக்கிறத யாருக்கும் தெரியலை. இப்போ இந்த சக்திபுரீஸ்வரர் கோயிலோட கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான வேலைகளை நிர்வாக குழு முன்னெடுக்கும் போது அதில் பல தடைகள் வருது. அந்த தடைகளுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு தென்காசியில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு ஆன்மீக பெரியவர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவர் அவர் அஷ்டமா சித்திகள், தவற நிலைகள் அதெல்லாம் கடந்த பரம்பரை சார்ந்தவர், அது வழியாக வந்த மரபை சார்ந்தவங்க. அவங்க தியானத்துலேருந்து சொல்ல பார்த்து அந்த கோயிலோட வடகிழக்கு பகுதியில் ஒரு ஒளி சித்தர் இருக்கிறாரு. அவர் அடிக்கடி கோயிலுக்கு போகிறாரு. அங்கே ஒரு க்ளீன் பண்ணி தூய்மைப்படுத்தி ஒரு விளக்கு போட்டுவாங்க, அந்த கோயிலோட திருப்பணி விரைவாக முடியும்னு சொல்கிறாரு. அதன்படியே அங்கே ரேவதின்றவங்களும் சில பக்த கொடிகளும் சேர்ந்து அதேமாரி அந்த இடத்துல புனரமைப்பு பணியை மேற்கொள்கிறாங்க. அதில் தூய்மை செய்து அதனோட இடத்துல விளக்கு போடலான்னு உள்ளே பார்த்து தான் உள்ள ஒரு சித்தர் ஜீவ சமாதி இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. அதனை ஒட்டி தான் அவங்க பூஜை புனஸ்காரங்களும் முன்னெடுக்கிறாங்க. அந்த தென்காசி ஈஸ்வரையா சொன்ன மாரியே கும்பாபிஷேகமும் விரைந்து முடிஞ்சிடுது அந்த ஈஸ்வரன் கோயிலில், சக்திபுரீஸ்வரர் கோயிலில். அதுக்கப்புறம் இந்த சித்தர் பீடத்தில் உள்ளே போகின்ற போது அர்த்தநாதீஸ்வரர் கோலத்திற்கான கல்வெட்டு சிற்பங்கள், அப்புறம் இங்கே புத்தருக்கான ஒரு சிற்பம், அதெல்லாம் அந்த பிரமிடு வடிவிலான அந்த சித்தர் கருவறையில் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இவர் அம்பாள் வழிபாடு மேற்கொண்டவர் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தி தியானத்தின் மூலமாக ஊர்ஜிதப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்கே ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை நிர்வாகத்தால் சித்தர் பீடத்தின் மேற்பரப்பில் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை அப்படின்றது அம்பாள் வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய, காளி வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய ஆண் பெண் தெய்வங்களையும் குறிப்பாக பெண் தெய்வங்களையும் வழிபடுபட்ட சித்தர்களுக்காக அமைக்கப்படுகிறது. அந்த சித்தரோட அந்த ஸ்ரீசக்கரம் இருக்கக்கூடிய சித்தர்களில் நம்ம வழிபட முடியுமா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டம், மணிப்பரகம், அநாகரம், சித்தி, அக்ஞா, சகஸ்ரநாமம் சொல்லக்கூடிய 7 சக்கரங்களும் சீரமைக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நம்ம கேட்குறது நடக்கிறது, நம்ம பிரச்சனைலேருந்து விடுதலை ஆகிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதனால் இப்படியாப்பட்ட சித்தர்பீடம் மிக சக்தி பொருந்தியதாக காலங்காலமாக சொல்லப்பட்டு வருது. இது பார்த்திங்கன்னா ஒரு கூற்றும் உள்ளது, பக்தர்களோட கூற்று. சித்தருடைய அழைப்பு, குறிப்பாக அழைப்பு இருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும் அப்படின்னு நிறைய பேர் நம்பப்படுறாங்க. அதனை ஒட்டிய அனுபவங்களை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. எல்லோராலும் இங்கே வர முடியாது, அவருடைய அழைப்பு, குலதெய்வத்தோட ஆசீர்வாதம், அவர்கள் ஏதோ ஒரு வகையில் சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவங்களால தான் இங்கே வர முடியுது அப்படின்றத பல சான்றுகள் மூலிமா சொல்கிறாங்க. இங்கே வரும் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பொன்மார் சித்தரை பூஜிக்கிறதுக்கான மந்திரங்களும் அவங்க சுவற்றிலையும் எழுதி வைத்திருக்காங்க. அது பதாகையிலும் வச்சுருக்காங்க. வழிபடுறதுக்கு எளிமையாகவும் வந்தவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கிறதுக்காக அவங்க நிர்வாகம் இதை மேற்கொள்ளுது. கருவறைக்குள்ளே அமர்ந்து தியானம் செய்கிற ஆன்றோர்கள், பக்த கொடிகள், சித்தர்கள் வழிபாடு பண்ணுறவங்களாம் மிக சக்தி பொருந்தியதாக இருக்கிறதாகவும் நம்மளோட கோரிக்கை விரைவாக நிறைவேறதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பொன்மார் சென்று பார்த்திங்கன்னா இவர் 18 சித்தர்களில் ஒருவராகவும் அவரே சொல்லியிருக்கார் தியானத்தில், தன் பேரை விரைவில் வெளியிடுவேன். ஆனால் தற்போது வரைக்கும் அந்த பேரை அவர் வெளியிடலை. இருந்தாலும் 18 சித்தர்களில் ஒருத்தர் அப்படின்ற கூற்று இங்கே உள்ளது. அதுபோல் அமாவாசை பௌர்ணமி பூஜையில் பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அலைமோது அங்கே பூஜை செய்து அமாவாசை கஞ்சி அதெல்லாம் பிரசாதமாக கொடுக்குறாங்க. அதை வியாதியஸ்தர்கள் சாப்பிடுறதுனால அவங்களுக்கு உடல்நிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு சீரடைகிறாங்கன்னு நம்பப்படுது. இப்படியாப்பட்ட ஜீவ சமாதிகள் இந்த சென்னையில் இருக்கிறதுனால நீங்கள் பக்த கொடிகள், ஆன்றோர்கள், சித்தம் வழிபாட்டில் இருக்கிறவங்க விரைவாக நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள்
கஷ்டங்கள் துன்பங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய மாறுதலாகும், மிகப்பெரிய ஏற்றத்தையும் உங்கள் வாழ்வில் இல்லாமல் இது வழிபாடுல உள்ள பக்தர் நண்பர்களுக்கு பயன்பெறும் அப்படின்றதுனால இந்த ஜீவ சமாதியை பற்றிய குறிப்புகள் நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னுடைய பேர் சோபன் பாபு. நான் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகத்தில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய தொலைபேசி எண்ணையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். 9171506009. இதுமாரி சக்தி வாய்ந்த ஜீவ சமாதிகள் எதனும் இருந்தால் நீங்கள் எனக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.